கரூர்ல இந்த கனிமவள கொலை தடுக்கின்ற ரிப்போர்ட்டர் மீது தாக்குதல் அது இன்னும் கைது செய்யல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்போ வந்தது பிறகு அவருக்கு எதிராக எந்த செயல் நடந்தாலும் சரி, அது திமுக மாவட்ட செயலாளருக்கு எதிராக ஒரு செயல் நடந்தாலும் சரி, திமுக அமைச்சர்களுக்கு எதிராக ஒரு செயல் நடந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. பத்திரிகைகள், மீடியா, ஊடகங்கள் என்று திமுக அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர்களே இன்னைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஊடக நண்பர்கள் அதை புரிந்து கொண்டு நல்ல செய்திகளை நாட்டில் தர வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டேன். அவர்கள் இப்போ நேற்று திடீரென ஒரு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு ஒரு பாலாஜி மருத்துவமனையில் முதலுதவி செய்யப்பட்டு அதன் பிறகு தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு நாங்கள் எல்லோரும் இரவு வரை அங்கே தங்கியிருந்தோம். இன்று அவர்கள் உடல் நலம் நன்றாக தேறி இருக்கிறது. எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார். வெகு விரைவில் பூர்ண குணமடைந்து வருவார். இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.